அப்பாடா இப்பதான் விடிஞ்சிருக்கா. கடவுளே, இன்னைக்கு நல்ல பொழுதா விடியட்டும். இன்னைக்கு நல்ல பொழுதா முடியணும். நீதான் அதுக்கு உதவி பண்ணணும். சரி, முத நம்ம மூஞ்சிலேயே நம்ம முழிப்போம். கண்ணு மூடி மெதுவா எந்திரிப்போம். இன்னும் மெதுவா எந்திரிக்கணும். கண்ணு முடிப்போம். கடவுளே, கொடுக்க யாரும் வந்துடக்கூடாது. கடவுளே, இவன் என்ன காலையில வித்த காமிச்சுக்கிட்டு கண்ணு மூடி நடந்துகிட்டு இருக்கா? ஏமா தாயி, சின்னவளே சின்னவளே. அடியாத்தி, யாரு இது? அட, ஏன்டா வந்தீங்க? இவ டிஸ்டர்ப் பண்றீங்க என்ன? டிஸ்டர்ப் பண்றனா? ஏண்டி, காலையில இது வித்த காமிச்ச மாதிரி கண்ணு மூடி நடந்துகிட்டு இருந்த. அதான் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் கீழே விழுந்துருன்னு பிடிக்க வந்தா நீ கத்திக்கிட்டு இருக்கிற. நான் வந்து உங்களை பிடிக்க சொன்னா நானே இப்ப எந்திரிச்சு ஒண்ணு என் முகத்துல முழிக்கன்னு ஆசைப்பட்டேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏதா ஓ முகத்துல முழிக்கன்னு ஆசைப்பட்டியா? ஏன் எங்க முகத்துல என்ன புண்ணு வந்திருக்கா இல்ல சொரியாசிஸ் வந்திருக்கா? எங்க மூஞ்சில முழிச்சா இன்னைக்கு நாள் விளங்காம போறதுக்கு? அதுக்கு இல்லதா, என் மூஞ்சில முழிச்சோன்னா எனக்கு நாள் நல்லா இருக்கும். போகதா. அடியே, என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? எங்க மூஞ்சி என்னடி ஆச்சு? உன்னை விட காலையில குளிச்சு இங்க பாருடி எப்படி மேக்கப் போட்டு வந்திருக்கிறது. இந்த முன்னு தூங்குறது இல்லாம உன் முறையில முடிச்சுட்டு என் முறையில முடிச்சுட்டுங்க. போடி போடி போய் வீட்டுல வேலை கிடக்கு, போய் பார்ப்போம். இதெல்லாம் நியாயமே இல்ல. நான் எந்திரிச்சு என் மூஞ்சில முழிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா நீ குறுக்க வந்து நின்று எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டீங்க. இதெல்லாம் ஒரு துளி கூட நியாயம் கிடையாது. நான் போறேன். அடியாத்தி, இவன் இப்படி கத்திட்டு போறா? நாம மூஞ்சிக்கு என்னவா அழகா தானே இருக்கும். 50 வயசானாலும் கட்டு சிலுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன நம்ம மேல கோவப்பட்டு போறா? அவ்வளவு மோசமாதான் இருக்கும். அடியே, ஊருக்குள்ள கேட்டு பாருடி. என்னைய ஊராலும் சாவித்திரின்னு சொல்லுவாங்க. என் மூஞ்சில முழிச்சாதாண்டி பொண்ணும் பொருளும் சேரும். என்னடி இவ எங்கிருந்து வந்தவ இப்படி பேசிட்டு திரியிறா? ஐயா, காலையில எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவாத இவ மூஞ்சிய கண்ணாடியில பாப்பாளாம். காலையில எந்திரிச்சு குளிச்சு வாசல் தொழிச்சு கோலம் போட்டு பொட்டு வச்சு சேலை கட்டி இவ்வளவு லட்சணமா வந்து நிக்கிறேன். ஏன் மூஞ்சிய பார்க்க மாட்டாளா இவ? அடியாத்தி, இது என்ன அநியாயம்? சேச்சே, காலம் கலியாலம் ஆகி போச்சு. இவளுகளை நம்மளே எழுதி காப்பி போட்டு வைக்க வேண்டியதான் இருக்குது. சரி போவோம். எல்லா தலை எழுத்து எங்க அக்காதாரி தவிர எங்க அக்காதாரி சொல்லணும். இன்னைக்கு நாளே சரியிட்டாது. காலையிலே இப்படிதான் ஏதாவது ஒரு மூடு பண்ணிடுறது. இவங்க எழுப்பானா நான் எந்திரிக்க மாட்டேன். நான் தான் எந்திரிச்சு வருவேன். அதுக்குள்ள என்ன அவசரமா இவங்களுக்கு? ஒரே சிந்தனையா இருக்கு. என்ன பண்றது? எல்லாம் தலை எழுத்து. ஐயோ, புலம்பியே செத்துறோமா இருக்கு. அடியே, என்னடி பிரச்சனை? பாத்ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்கிற? ஐயா சாமி, இங்க என்ன விட மாட்டீங்களா? இங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? உன்னைய தேடி நான் தேடி வர போறேன். இங்க சவுண்டா கேட்டுச்சு, இது கீழே வந்துட்டேன்னு பார்க்க வந்தேன். ஆஹா, என் மேல உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை. என்ன பிரச்சனை? எதுக்கு என் பின்னாடியே குட்டி போட்டு போன மாதிரி தெரியுறீங்க? அடியே, காலையில் உன்னை வந்து எழுப்பேன், எழுந்திரிச்ச. இப்போ பாத்ரூம்ல இருந்து ஒரே சத்தமாக கேட்டுச்சு. அதை என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன். நீங்க தயவு செஞ்சு போறீங்களா? காலையில மூட் பண்ணி விட்டீங்க. போங்க. ஏய் அத்தடி, உன் மாமியாரடி, கொஞ்சமா மரியாதை விடுறீ. நான் போய் பால் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். யாரடி இவ? போடி போ. சரி சரி வரேன், போங்க. நீ இதுக்கெல்லாம் அடங்க மாட்ட. உங்க அக்கா கிட்ட சொன்னாதான் அடங்குவ. உனக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லை. இரு, இப்பவே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். அம்மாவுக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், என்ன பண்ணிட்டேன் நீங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றேங்கிறீங்க? ஆமா, ஒரு பெரியவ, இந்த வீட்டுக்கு மூத்தவ. நான் தான் இந்த வீட்டுல நிர்வாகம் பார்க்கறேன். என்னை மதிக்காம நீ தெரியல. என்னத்தான் உங்களை நான் மதிக்கல? காலையில இனி இவ்வளவு சீடு எழுதி என்னத்தான் வேலை இருக்கு எனக்கு? இவ்வளவு சீக்கிரம் மணி எத்தனடியாவது? எத்தனை நீங்களே சொல்லுங்க. 4:30 எந்திரிச்சு நான் குளிச்சு உனக்கு காஃபி போட்டு வாசல் அந்தளிச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 26 வயசு ஆகுதுல. எந்திரிக்கணும்ல. காலையில் 4:30 எந்திரிச்சோமா, டிஃபனுக்கு ரெடி பண்ணோமா, லஞ்சுக்கு ரெடி பண்ணோமா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு என்னெல்லாம் வேணும் எடுத்து வச்சோமான்னு இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாடியே. அதுக்கே சின்ன பிள்ளையிலேயே என் பையன் வெளியே வேலைக்கு போகிறான். அதனால 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்காத. நீ என்னடி பண்ற? நான் காலையில் எந்திரிச்சா என்னடி உனக்கு? அப்போ இதெல்லாம் ஓவரப்பா. நான் நைட்டு 12 மணிக்கு தான் படுத்தேன். பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு. ஆமாடி, அப்படிதான் படுக்கணும். 12 மணிக்கு படுத்து காலையில் எந்திரிச்சாதான் வீட்டில் வேலை நடக்கும். மகாலட்சுமி வருவா. உன் மூஞ்சிய பரியில வர உன் மூஞ்சில கண்ணாடியில் முழிக்கணும்னு கோவம் வேற என் மேலே. இனிய பாரு, எவன் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன். மகாலட்சுமி
அத்தை காமெடி பண்ணாதீங்க தர சிரிச்சிட்டேன் போங்க போங்க. காமெடியா? என் மூஞ்சி கிட்ட பாருடி, நல்லா பாரு என் மூஞ்சி நல்லா பாரு. ஐயோ பேரி பயந்துட்டேன். என்னடி என்ன வெறுப்பேத்துறியா? சரி ஒழுங்கா பழம் வச்சுட்டு சட்டை போட்டுட்டு வா. தயவு செஞ்சு இப்படி மூஞ்சி கிட்டலாம் கொண்டாந்து காமிக்காதீங்க, பெருசு பண்ணி பயமா இருக்குது. போங்க சத்த முன்னாடி போங்க, நான் வரேன். கக்கூஸ் போயிட்டா வரேன், அதுக்காக நீ நிம்மதியே விடுங்க. கக்கூஸ் போயிட்டு வந்து காஃபி சூடு பண்ணி குடிச்சிட்டு எல்லா வேலையும் செய்யறது. போங்க முன்னாடி போங்க, போய் பதன பாடுங்க போங்க. சரி சரி வந்து தொலை. அம்மாடி அம்மாடியா, ஒரு கக்கூசுக்கு போட மாட்டேங்கிறாங்க. என்ன பொழப்பு இது நமக்கு? ஒரு கக்கூசுக்கு போனாலும் முன்னாடியே வர்றதா மாமியார்னா? மாமியார்னா ஐயோ, நாளைக்கு நம்மளும் மாமியாரானா இப்படிதான் இருப்போமோ? சேச்சா இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. மருமகள் எப்படி இருப்பாங்க? சரி இதே வச்சு சமாளிச்சுட்டான், அதை வச்சு சமாளிக்குவோம். வரப்ப பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் நான் ரெடி தான். என்னவா அந்த பக்கம் இந்த பக்கம் எதுக்கு வந்த? நீ தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் குளிச்சுட்டேன், பல் தேய்ச்சி குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், வீட்டு வேலையும் முடிச்சிட்டேன். நான் ஏன் சாப்பிடக்கூடாது? ஓ அப்படியா அப்படியா, சரி சரி சாப்பிடு. என்ன சாப்பாடுமா செஞ்ச இன்னைக்கு? வணக்கம் மிளகா அத்தை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சாம்பார் வச்சு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சுட சுட சாம்பார், வெண்டங்காய் பொரிச்சு அப்பளம் பொரிச்சத. சரிம்மா சரிம்மா, பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா? ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீங்க கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறீங்களா? இது நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன். நீ என்ன பண்ற? நீ போய் கொண்டு போய் விட்டுட்டு வா. பக்கத்துல எங்க இருக்கு, இதை கொண்டு போய் நீங்க விட மாட்டேங்க. பக்கத்துல இருந்தா நான் கொண்டு போய் விடணுமா? ஒரு வயசு வித்தியாசம் இல்லையா? வயசானவங்க இப்படிதான் வேலை வாங்குவியா? கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சமா புத்தி இருக்கா உனக்கு? போ போய் நீயே கொண்டு போய் விட்டுட்டு வா. அது எதுக்கு இப்படி திட்டுறீங்க? திட்டாதீங்க, எரிச்சலா வருது, தலைவலியே வருது. என்ன உங்களுக்கு? நான் கொண்டு போய் பாப்பா விடணும். சரி விடுங்க தம்பி பாப்பா, நான் கொண்டு போய் விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. என்னது சாப்பிட்றது? வெறும் தட்டையா? ஒன்று எடுத்து வைக்காம இட்லின்னு சாப்பாடுன்னு சாம்பாருன்னு வெண்டைக்காய் பொரியல்னா உனதையும் காணும், டிஃபனையும் காணும், லஞ்சையும் காணும். இதெல்லாம் ஒன்று எடுத்துட்டு வா, கொட்டிக்கிட்டு நான் போய் படுத்துடுறேன். சரி சரி இருக்கட்டும் எடுத்துட்டு வரேன். ஐயா இதுக்கு என்னவா காலையில தான் அவனை திட்டிகிட்டு இருக்குது. அங்கே என்னடி வாங்கல, சீக்கிரம் கொண்டு வா. இதை வந்துட்டேன் சோறு போட்டு உங்களுக்கு சாம்பார் ஊற்றி பொரியல் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுது? அதான் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் இருக்கு, சாப்பிடுங்க. சரி சரி சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டியா? எங்க போய் சாப்பிட்றது? காலையில நீ திட்டிகிட்டே இருக்கீங்க, எங்க போய் சாப்பிட்றது? அவங்க ஒரு பிளேட் எடுத்துட்டு வரேன், தானே போடி எடுத்துட்டு வா, நீ வந்து சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுவோம். சரி சரி. என்ன திட்டி போட்டு சமைச்சு இவ்வளவு கசப்பா இருக்குது? அதான் ஒன்றும் போடலையா? அப்ப எதுக்கு இவ்வளவு கசக்குது? என்ன திட்டி போட்டு செஞ்சா? சில பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து விட்டியா? கருவேப்பிலை இல்ல, அதனால வேப்பிலை பிடிங்கி போட்டேன். எது வேப்பிலையை பிடிங்கி போட்டியா? அடியே கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? கருவேப்பிலை இல்லைன்னு வேப்பிலையை பிடிங்கி போட்டிருக்க. ஆமா வீட்டுல கருவேப்பிலை இல்ல, வேப்பிலாம் இருந்துச்சு, அதை பிடிங்கி போட்டு தாளிச்சேன். பிள்ளைகளுக்கு இதையாட்டி கொடுத்து விட்ட? இல்ல இல்ல உங்களுக்கு தான் தாளிச்சேன். பிள்ளைகளுக்கு தாளிக்கைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். உங்க பையனுக்கு தாளிக்கைக்கு முன்னாடியே டிபன் பாக்ஸ்ல கொடுத்துட்டா. அவளுக்கு நேரம் ஆயிடுச்சுல, அதனால அவளும் டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாவும், தாளிக்கைக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டாவும். அடி பாவி, தாளிக்க கூட இல்லையா? நல்ல வேலை, இங்கேயே தாளிச்சு கொடுத்ததுக்கு நீ தாளிக்காம கொடுத்தது எவ்வளவு மேலு. ஏன்டி டெய்லியே உயிரிடுப்பேட்டி? யாராவது வேப்பிலையை போட்டு தாளிப்பா ஓட்டி? ஏதாவது போட்டு தாளிக்கல, தாளிக்க ஒண்ணும் இல்லாத வேப்பிலை போட்டு தாளிச்சேன். நாங்க திட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டா வருவேன். சரி மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டேன், போதுமா உங்களுக்கு? போ. அடியே உனி சோகமாக்கி சொல்லி வேப்பிலையை போட்டு நீ குழம்பு பண்ணிட்டு நீ அதில் கொத்தமல்லி வேற குறையாக்கும். சும்மா சும்மா என்னை திட்டாதீங்க, நான் மூஞ்சி சோகமா வச்சிருந்தேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ ராமா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு, ஒருத்தி வாச்சிருக்கா. கருவேப்பிலைன்னு வேப்பிலையை உருவி வந்து போட்டிருக்கேடி வேண்டாதவளே. என்ன சும்மா சும்மா வாங்காதவளே அவளே. நான் காலையில் என்ன சொன்னேன்? நானே என் மூஞ்சில முழிக்கணும், என் மூஞ்சில முழிச்சாதான் நான் நல்லா இருக்கும், நல்லபடியாக வேலை செய்வேன். நான் அப்படி நினைச்சேன், நீங்க தானே குறுக்க வந்தீங்க, அதனால நீங்க நாளே வாங்கல. இல்லட்டாலும் ஏடி முந்தா நாளே இஞ்சி போட்டு டீ போடுறதுக்கு மஞ்சள் இடிச்சு போட்டு டீ போட்டேன். இன்னைக்கு கருவேப்பிலை இல்லைன்னு வேப்பிலையை உருகி போட்டிருக்கேன். என்னடி நீ உங்க வீட்டுல என்ன சொல்லியது இல்லையாடியே? சும்மா சும்மா என்னையே எங்க வீட்டுல இருக்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? கருவேப்பிலை பிள்ளை வேப்பிலை போட்டு அவ்வளவுதானே. நீங்க சாப்பிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து வைங்க. சரி நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிடணும் இருந்தேன், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இனிமே சாப்பிட. அப்ப என்ன பண்ண போறீங்க மகாராணி? ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணும், வேற என்ன பண்றது? பட்னியா இருக்க முடியுமா? டெய்லி இதே வேலையாடி? வீட்டுல சாப்பாடு செஞ்சு அது வேங்காம போய் காசுக்கு பிடிச்ச கேடி. பண்ணேன் தெரியாம தானே பண்ணேன். நீ ஒரு நாள் வச்சுக்க, நாளைக்கு ஒழுங்கா சமைக்கிறேன். டெய்லி
தங்கச்சி மீடி சமைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. சரி சரி கேட்குறேன். இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா? டெய்லி இவகிட்ட போராட முடியலையே நம்மளால. கருவேப்பிலை யாராவது வேப்பிலை போடுவாங்களா? என்னக்கா உங்க வீட்லயே இப்படி வித்தியாசமா கண்டதை கழியதை போட்டு சமைக்கிற டேட் லிட்டில் பிரின்ஸ்னு தெரியுறவங்க இருக்கிறாங்களா? அவங்கள டேக் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னைய மாதிரி பாவப்பட்ட மாமியார் கிட்ட இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு அவங்களும் பார்த்துக்கிட்டோம், 4 பேருக்கும் சொல்லட்டும்.